ஹாய், நான் லியா. உல்லாசம் ஒரு நிமிடம். தூத்துக்குடி கடற்கரை. சாத்துக்குடியின் சாற்றை குடித்தவாறு நின்றிருந்தனர் அவளும் அவளது தோழியரும். ஒருத்தி சொன்னாள், "பாத்துக்கோடி, அங்கே உன் மாப்பிள்ளை. போத்திக்கோடி, உன்னை பார்க்கிறான் பார். ஏத்துக்கோடி, அவன் என்ன சொன்னாலும். ஒத்துப்போடி, கட்டிக்கோடி, ஒட்டிக்கோடி" என்று கோடிக்கணக்கில் தோழியரின் அட்வைஸ். கடைசியாக ஒருத்தி சொன்னால், "எதுக்கடி வம்பு? அவனாச்சி அவளாச்சி." காக்கை கூட்டத்தில் கல் எறிந்தாற்போல் காணாமல் போனார்கள் கன்னிமைக்கும் நேரத்தில். கன்னிமையில் இப்போது தனிமையில். மெல்ல அவன் அவளை நெருங்கினான். கண்களால் அவளை மென்றான். நிலத்தடி நீர் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது என்பதை அளக்க கண்களால் நிலத்தை துளையிட்டு கொண்டிருந்தாள் அவள். மெல்ல ஒரு விடரால் அவள் கையை தொட எவரெஸ்ட் குளிர் இதயத்தை வருட உறைந்து போனாள். மீண்டும் ஒரு விரலால் தொட நியூட்டனின் 3வது விதி இங்கு வேலை செய்தது. உறைந்தது உருகியது, உருகியது உலகை மறந்தது, மறந்தது மெல்ல மார்பில் சாய்ந்தது. தன் இரு கைகளையும் வளையமாக்கி மெல்ல அவள் முதுகில் கையை வைத்து தன் மீது இழுத்து கொண்டான். பட்டென்று முதுகில் ஒரு அடிவிழ சட்டென்று கண் விழித்தாள் அவள். "அம்மா, காலை மணி 8 ஆகிவிட்டது, இன்னும் என்ன தூக்கம்" என்று போர்வையை உதறி எடுத்து இழுத்து எறிந்தாள். மெல்ல அவள் கைகளை வளைத்து அம்மாவை இழுத்து தன் மார்பின் மீது போட்டுக்கொண்டு நச்சென்று கன்னத்தில் ஒரு முத்தமிட்டாள். அதிர்ந்து போனாள் அம்மா. அவளை பார்க்க அவள் கண்களை மூடியபடி சிரித்து கொண்டிருந்தாள். இது முத்தி போவதற்குள் அண்ணனை அழைத்து தேதி வைக்க வேண்டும் என்று மெல்ல முனகியவாறு வெளியேறினாள் அம்மா. அவள் சொன்னது அவள் காதிலும் விழுந்தது. தொடரும் போட்ட இடத்திலிருந்து கனவை தொடர தொடங்கினாள். முடியவில்லை. அம்மா மட்டும் வராமல் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் என்று நினைத்து பார்த்தாள். நினைக்கவே இனித்தது. இது கேள்வி நேரம். A, B என்று 2 ஸ்டேஷனுக்கு இடையே உள்ள தூரம் 1000 கிலோமீட்டர். காலை 8 மணி. ஸ்டேஷன் ஏயிலிருந்து ஒரு ரயில் புறப்பட்டு 100 கிலோமீட்டர் வேகத்தில் பியை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அதில் 11 பெட்டிகள். ஒவ்வொன்றின் நீளம் 15 மீட்டர். இணைப்பு பாலத்தின் தூரம் 1 மீட்டர். கடைசி பெட்டி கேண்டீன். அங்கு தயாராகும் உணவுகள் ரயில் முழுவதும் உள்ள பயணிகளுக்கு விநியோகிக்கப்பட வேண்டும். அப்படி விநியோகிக்கும் சிப்பந்திகளின் வேகத்தின் தூரம் மணிக்கு 3 கிலோமீட்டர். இப்போது உங்களுக்கான கேள்வி. ரயில் பயணம் முடிவதற்குள் சிப்பந்திகள் எவ்வளவு தூரம் நடந்திருப்பார்கள்? விடை கீழே.
இது கதைக்கும் நேரம். ஒரு அழகான பார்க். மாலை நேரம். அவள் மனைவியும் 8 வயது பையனும் பார்க்கின் ஒரு பெஞ்சில் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் எதிர்த்தாற்போல் உள்ள பெஞ்சில் 3 இளம்பெண்கள் கையில் கோன் ஐஸ்கிரீம். மூவரும் 3 விதமாக ஐஸ்கிரீமை சுவைத்து கொண்டிருந்தார்கள். ஒருத்தி ஐஸ்கிரீம் கோலத்தை நுனி நாக்கால் வருடி கொண்டிருந்தார். இன்னொருத்தி கோலத்தின் இடைப்பகுதியை பற்களால் கடித்து மென்று கொண்டிருந்தாள். மூன்றாம் அவள் கோலத்தை முழுவதுமாக வாயில் விட்டு உறிந்து கொண்டிருந்தாள். அதை பார்த்த கணவன் மனைவியிடம் கேட்டான், இந்த மூவரில் ஒருவருக்கு கல்யாணமாகிவிட்டது, யார் என்று கண்டுபிடி பார்க்கலாம் என்றான். அவள் தலையை குனிந்து கொண்டு, இந்த மனுஷனுக்கு விவசாயே கிடையாது என்றாள். பக்கத்தில் இருந்த பையன், டாடி நான் சொல்லட்டமா என்று கேட்க, அவன் முதுகில் பட்டென்று ஒரு அறை வைத்தாலாமா, அப்பனை போல தப்பாமல் பிள்ளை என்றாள். பையன் அம்மாவின் கைகளுக்கு எட்டாத தீவிரத்தில் நின்று கொண்டான். அப்பா சரி என்று சொன்னதும் அவன் சொன்னான், இந்த இடது பக்கம் கோடியில் இருக்கும் அந்த அக்கா கல்யாணமானவள் என்றான். எப்படி சொல்கிறாய்? இந்த மூவரிலும் அவர் விரல்களில் மட்டும்தான் வெட்டிங் ரிங் இருக்கிறது என்றான் அவன். அவள் அவனை இழுத்து போர்த்தி கொண்டு, என்ன அறிவாளி பையன் என்று சிரித்தாள். பையனுக்கு ஒன்றும் புரியவில்லை. முன்பு அடித்ததற்கும் இப்பொழுது அணைப்பதற்கும் என்ன காரணம் என்று குழம்பினான். விபரம் புரிந்து அப்பா சிரித்து கொண்டிருந்தார். பெண் தலையை குனிந்து கொண்டிருந்தார். கேள்விக்கான விடை 23.25 கிலோமீட்டர். எப்படி? பயண தூரம் 10 மணி. அதில் அவர்கள் ஒவ்வொரு மணிக்கும் 15 நிமிடம் ஓய்வு எடுத்து கொண்டிருக்கிறார். அப்படியென்றால் அவர்கள் ஓய்வெடுக்கும் நேரம் 2.25 மணி. ஆக மொத்தம் நடக்கும் நேரம் 7.25 மணி. ஆக இவர்கள் அந்த ரயிலில் நடக்க தூரம் 23.25 கிலோமீட்டர். மீண்டும் சந்திப்போம்.